பிரைஸ் அலோட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள சந்தோஷத்துக்கு உங்கள் இருதயங்களை என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த உலகம் எப்பொழுதுமே என்ன செய்யும்? உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத சந்தோஷத்திற்குள்ளாக வழி நடத்தும்படி என்ன செய்யும்? விரும்பும். இது ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்த ஒன்று. ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுத்தார். அந்த ஏதேனில் எந்த ஒரு குறையுமே அவங்களுக்கு இல்லை, எல்லாம் பரிபூர்ணமாக உண்டாக்கப்பட்டது. அவர்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருந்தாங்க. வேதம் சொல்கிறது, அவர்கள் நிர்வாணமாக இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வெட்கப்படாமல் இருந்தார்கள். இதுதான் பரிபூர்ணம், இதுதான் திருப்தி. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு குறையில்லாமல் கர்த்தரே அவர்களுக்கு மெய்ப்பராக இருந்து அற்புதமாய் வழி நடத்தி வந்த சூழ்நிலையை நாம் ஏதேன் தோட்டத்தில் கவனிக்கிறோம். ஆனால் தேவன் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்த அந்நாளிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர்கள் இழந்தார்கள். அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாங்க? இழந்தார்கள். அந்த ஏதேனின் ஆசீர்வாதத்தை விட்டு வெளியேறினார்கள். பிள்ளைகளே, இங்கு என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்? ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? உலக அநித்தியமான சந்தோஷத்திற்கு உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நித்தியமான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? விளக்கப்படுகிறீர்கள். அதனால தான் இங்கே பவுல் ரொம்ப தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இதெல்லாம் இருளுக்குரிய காரியங்கள், சாத்தானுக்குரிய காரியங்கள், தந்திரமாய் யோசிக்கிற சிந்தனையுள்ள தீய நோக்கத்தின் பிள்ளைகள். இது அசுத்த வல்லமைகளின் கிரியைகள். இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களுடைய கால்கள் நடவாமல் நீங்கள் பகலுக்குரிய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீதிமான்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீரா என்ன செய்வோம்? நடக்க கடவோம். பகலில் நீங்கள் எந்த ஒரு திருடுத்தனமும் பண்ண முடியாது. திருடர்கள் இரவு நேரங்களில் என்ன செய்கிறாங்க? களவு செய்கிறார்கள். பகலில் யாராவது பார்த்துருவாங்களாம், செய்வாங்களாம், நின்று செஞ்சுட்டு இருப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. திருடர்கள் மாட்டிக்குவோன்னு பயப்படுவாங்க. இருட்டு நேரங்கள், லைட் இல்லாத இடங்களில் தவறுகள் செய்வதற்கான கற்பனைகளை அவர்கள் சிந்தித்து கொண்டு தீய நோக்கத்தோடு செயல்படுவார்கள். அப்போ பகலில் எப்படி சீராய் நடப்போம்? அங்கே பாதை சரியாக இருக்குது, குழி இல்லை, குண்டு இல்லை, அங்கே முள் இருக்குது, முள் இல்லை. பகலில் நடக்கிறோன்னா வெளிச்சமாக இருக்கும். பார்த்து நிதானமாய் விவேகமாய் நீங்கள் உங்களுடைய நடைகளை என்ன செய்வீங்க? ஒழுக்கமாய் நடப்பீர்கள். எங்கேயும் விழுந்து போகாமல் கவனமாய் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதைத்தான் அவர் சொல்ல வரார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து 4 பேர் திருந்தனமே ஒழிய அவங்க என்ன செய்யக்கூடாது? உன்னை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. இடரல் வருவது கூடாத காரியம்தான். அதால் யாரால் வருவதோ அவனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கும் இடரல் உண்டாக்காதபடிக்கு, சந்தேகத்தை உருவாக்காதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாய் எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். இயேசு உங்களை என்ன செய்கிறார்? இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு, இந்த புத்தியை ஏற்றுக்கொண்டு, இந்த அறிவை அங்கீகரித்து நீங்கள் பகலிலே நடக்கிறவர்கள் போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு சாட்சியுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. God bless you all. Amen.